السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஒரு வாய்ப்பை, மீண்டும் ஒரு ரமலானை, மீண்டும் ஒரு ஸலாத்துல்லைலை, மீண்டும் ஒரு குத்துபா பேசக்கூடிய வாய்ப்பை நமக்கெல்லாம் இங்கே தந்திருக்கிறான். எத்தனை முறை அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாத நிஅமத்துகளையும் அருள்களையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான். அப்படியான இந்த நேரத்தில் ஒரு சில உபதேசத்தை முதலில் என்னுடைய உள்ளத்திற்கும் பிறகு உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு, நீங்கள் எல்லோரும் படித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம். சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். இந்த வசனத்தினுடைய கருத்தை தான் இன்றைய செய்தியாக உங்களுக்கு மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எப்போதெல்லாம் ஈமான் பலகீனம் அடையுமோ, எப்போதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் தொழுகை, அப்புறம் மார்க்கத்துக்காக அப்புறம் டைம் ஒதுக்கலாம், கொஞ்சம் மார்க்க சட்டங்கள் தளர்த்தி கொள்ளலாம், கொஞ்சம் கேஷுவலா இருக்கலாம் என்றெல்லாம் ஷைத்தான் நம் ஈமானை கெடுக்கும் போதெல்லாம், இறை நினைவு பலகீனப்படும் போதெல்லாம், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு ஆக சாதாரண நிலைக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நானும் நீங்களும் படித்து பார்க்க வேண்டிய வசனம் தான் 13வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். ஒரு சமுதாயம், ஒரு மனிதன் அவனாக மாறாத வரை அல்லாஹ் அவனை மாற்றவே மாட்டான். எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து பாருங்க. இதா அராதல்லாஹு பிகௌமின் சூஆ. ஒரு மனிதனுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் கெடுதியை, தீங்கை நாடிவிட்டால் ஃபலா மரத்த லஹு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. வமா லஹு மின் தூனிஹி மின் வால். அல்லாஹ்வை தவிர உதவியாளர் உங்களுக்கு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, இந்த ஆயத்தில் நான் விளங்கிய செய்தி என்ன? இந்த ஆயத்தை நான் ஓதி இருக்கிறேன். எத்தனை நம்பர் சொன்னேன்? என்ன விளங்குச்சு இந்த ஆயத்துல உங்களுக்கு? நம்மை நாமே திருத்திக் கொள்ளணும். நீங்க மாறணும்னு நினைக்காத வரை அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டான். அல்லாஹ்ட்ட கையேந்திர நேர்மையா இருக்கணும், யா அல்லாஹ் உண்மையா இருக்கணும், யா அல்லாஹ் இபாதத்தாலியா இருக்கணும், யா அல்லாஹ் நல்ல குடும்ப தலைவனா, நல்ல ஈமானிய பெண்ணா, நல்ல இளைஞனா, எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஆனா கேட்டதோடு நம்முடைய செயல் அப்படி இருந்து விட்டால் அது மாறணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் நம்ம வைக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, பெரியோர்களே. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நானும் நீங்களும் எத்தனை ரமலான்களை கடந்து போயிட்டே இருக்கிறோம். உங்களை கண்மூடி யோசித்தால் ஏதாவது ஒரு ரமலான் உங்களை மாத்துச்சு. இந்த ரமலானுடைய நோன்பு ஏன், எதற்காக? ரமலான் பிறை பார்க்கிறோம், நோன்பு நோக்கிறோம், பர்ச்சேஸ் பண்றோம், அப்படியே பெருநாள் வருது, அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறது. இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன? ரமலானால் நீங்கள் இறையச்சத்தை அடைய வேண்டும். இந்த ரமலானால் உங்களுடைய இபாதத்துகள் மெருகேற வேண்டும். இந்த ரமலானால் உங்களுடைய அகலாக்குகள், நற்பண்புகள் சீராக வேண்டும். இந்த ரமலானால் இறையச்சம் மட்டுமல்ல, இறைவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற வேண்டும். ஏதாவது ஒரு ரமலான் என்ன மாத்துச்சுன்னு சொல்லி என்ன நானும் உங்களை நீங்க சொல்லிக் கொள்ள முடியுமா? இந்த 2022 ரமலான்க, அந்த ரமலானில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் இன்று வரையில் நானும் மாஷா அல்லாஹ் நல்ல அமலில், நல்ல இபாதத்தில், நல்ல அகலாக்கோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெறும் சடங்காக, சம்பிரதாயமாகத்தான் இந்த ரமலானை அல்லது இன்ன பிற செய்திகளை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பயான்கள் கேட்கிறோம், மாஷா அல்லாஹ் இந்த மௌலவி பேசுகிறார், இவர் பேசுகிறார், நல்லா பேசுவார், நல்லா பேச மாட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே தவிர, உங்களுடைய என்னுடைய உள்ளத்தில ஏதாவது ஒரு உரை, ஏதாவது ஒரு பயான், ஏதாவது ஒரு ஆயத் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா? ஒரு பயான் ஏன் பேசுறோம்? ஏன் இந்த பயான் நீங்க மெனக்கிட்டு உட்கார்ந்து இப்ப கேக்குறீங்க? சும்மா கேட்கறதுல மட்டும்தான் நன்மையா? அதுல ஒரு நன்மை இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்.
ஆனால் இந்த உரை சொல்லப்படுவதிலையும் பேசப்படுவதிலையும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த குணங்கள், அந்த பண்புகள். பொறுமையை பத்தி பேசுறாங்களா, அந்த பொறுமையை வாழ்க்கையில வரணும். இஸ்திகாமத்தை பற்றி பேசுறாங்களா, அந்த ஈமானிய உறுதி என் வாழ்க்கையில ஏற்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாங்களா, நல்ல கணவன நல்ல மனைவியா மாறணும். அதற்குத்தானே அண்ணல பெருமானார் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து அவ்வப்போது மார்க் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவானா இல்லையா? ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மூமின்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்க. ஏன்னா ஈமான்ங்கிறது என்குசு வயஸீத், கூடும் குறையும். அப்படி உபதேசம் செய்யும் போது ஒரு பயான்ல உட்கார்ந்துட்டு போனா, ஒரு அமலில் ஈடுபட்டுட்டு போனா, ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா நம்முடைய ஈமான்ல கொஞ்சம் சார்ஜ் ஆகுதா இல்லையா? குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதங்களில். அப்ப அந்த நேரத்தில் அந்த ஈமானிய உணர்வை, அந்த இறைவனுக்கான ஒரு மாற்றத்தை இந்த உரையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தருகிறான். ஆனா இன்னைக்கு பாக்குறோம், சுப்ஹானல்லாஹ், அந்த வித்ரு தொழுத ஒண்ணு என்னவோ அடைச்சு வச்ச மாதிரி திபுதிபுன்னு ஓடிடுறோம். பேசக்கூடியவருடைய மனநிலை எப்படியான கவலையாக அது இருக்கும். மக்கள் மதித்து உட்கார்றாங்க, அவங்க நேரங்களை கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் நாம் எவ்வளவு நேரங்களை வீணாக கழிக்கிறோம். ஒரு நாளைக்கு மட்டும் கண்மூடி யோசித்து பாருங்கள். இந்த 20 நிமிஷம் அல்லது இன்ன பேர் அமலுக்குரிய அந்த நேரத்தை அப்படியே உருட்டி பெரட்டி அதை ஒதுக்கித்தான் நம்ம போய் வேலையை பார்க்க போறோமா? இந்த ரமலானிலையும் என்னுடைய போன் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ரமலானிலையும் ரீல்ஸ் பார்க்கிறோம், ரமலானிலையும் வீணான பேச்சுக்கள் பேசுறோம், ரமலானிலையும் எவ்வளவு நேரங்கள் நம்ம தேவையில்லாம கழிகிறது. உலக செய்திகளை பார்க்கிறோம், அதை பற்றியான அதாவது பேசிக்கொள்றோங்கிற பேர்ல எவ்வளவு விஷயங்கள். எங்களுடைய வாழ்க்கையில இந்த ரமலான், இந்த உரைகள் எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கவே வேண்டும். அப்ப நான் மாறணும், என் வாழ்க்கை ஈமானோட சரியாகணுங்கிற அந்த உணர்வு இல்லாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றவே மாட்டான். அதைத்தான் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் படிக்கிறோம். 51வது அத்தியாயம் 55வது வசனம், இந்த உபதேசங்கள் எல்லாம் நீங்க முஃமின்களாக இருந்தால் மட்டுமே பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியே கண்மூடி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு நாள் பயான் கேட்கிறீங்க, எல்லாரும் மாஷா அல்லாஹ் பயான் ஆர்வமான மக்கள் தான். உட்காருங்க, அல்லாஹ்வுக்காக இங்க அமர்ந்து விட்டீர்களே, இந்த 1/2 மணி நேரம் நீங்க உட்காருவதால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தரஜா கிடைக்கும்ன்றத உணர்ந்ததால தான் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். ஆனா இவ்வளவு நாள் பயான் கேட்கிற மக்கள், நீங்க இந்த வசனத்தை படித்தால் உடனே நான் மாறிடுவேன், அப்படி ஒரு 5 வசனங்களை சொல்லுங்கன்னா எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஏதா ஒரே ஒரு வசனம் யாரா சொல்ல முடியுமா? இந்த ஆயத்து படிச்ச உடனே என் உள்ளத்துல ஒரு மாற்றம் வரும். அல்லாஹுடைய நேசர்கள் யார்? அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர் யாருங்க? குர்ஆனுடைய ஆயத்தை படித்தால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அப்படியே சஜிதாவிலே விழுந்து அழுதவர்களாக படுத்து புரளுவார்களாம். அந்த அழுகையில இந்த ஒரு பண்பு என்றைக்காவது எந்த பயானை கேட்டாவது, இந்த ஆயத்தை படித்தாவது அந்த பொருளையும் கருத்தையும் விளங்கி நானும் நீங்கள் அழுதிருப்போமா? ஒரு ஆயத்தை சொல்லுங்கன்னு சில பேருக்கு தெரியும், சொல்ல வெக்கப்படுறீங்கன்னு புரியுது. ஆனால் சடார்னு எழும்பி நான் இந்த ஆயத்தை படிச்சா என் ஈமான் அதிகரிக்கும். காலத்துக்கு பயானை கேட்கிறோம், இவருடைய பயான், இவருடைய செய்தி, இப்படி எல்லாரும் நம்ம பார்த்து பார்த்து கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம். என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர. இரவு தொழுகை பற்றி பயானை கேட்டா அந்த இரவு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியுதா? இன்ன வேற அகலாக்கை பற்றி ஒரு பயானை கேட்கிறீங்க, உடனே அந்த அகலாக்கின் வாழ்க்கையில மாறிடுச்சா? ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த உரை எனக்கு உங்களுக்கும் இறையச்சத்துக்கான ஒரு மாற்றத்தை தந்தே ஆக வேண்டும் அன்பானவர்களே. இன்னைக்கு நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒழுக்கத்தோடு, ஈமானோடு, அல்லாஹ்வுடைய நேசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைய சஹாபாக்கள் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? திருட்டு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், தவறுகள், போதை எல்லாம் அழிந்து காணப்பட்ட ஒரு காலம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா இல்லையா? 3வது அத்தியாயம் 103 104வது வசனம், வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். அவங்க பாவத்தின் காரணத்தால், தவறின் காரணத்தால் நரகத்தின் எட்ஜில விளிம்பில இருந்தார்கள். 1 2 அவ்வளவு அழிவுகள். இப்ப நம்ம எல்லாம் ஒரு தவறு ரெகுலரா செய்யறோம், ஒரு பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்னா அதை விட்டுறதுக்கு என்ன பயான் கேட்டாலும் நல்லா இருக்கு, என்ன பயான கேட்டாலும் மாறுவேன்னு சொல்லிட்டு போறோம். ஆனா மாறுவதற்கான முயற்சி, அடுத்த ஸ்டெப் வைக்கிறோமா? இந்த ரமலான்ல இந்த 18 நாள்ல 17 நாள்ல எத்தனையோ நீங்க உபதேசங்கள் கேட்டிருப்பீங்க. ஜும்மால இமாம் மெம்பர்ல பயான் சொல்லி இருப்பாரு. அன்னைக்கு என்ன பயான்னு கேட்டா, அன்னைக்கு மக்ரிபுக்கு நாங்கள் மறக்கிறோம் என்றால் அந்த மாற்றம் எங்கே போனது? ஆனால் அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு சுப்ஹானல்லாஹ், அவங்க எந்த லிஸ்ட்ல வராங்க? நரகத்தின் விளிம்பில இருந்த மனிதன் என்று அல்லாஹ் அவ்வளவு தாழ்த்தி பேசிய பிறகு கடைசியாக அவங்களை அல்லாஹ் எப்படி சிலாகிப்பான்? ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்றார்கள். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை, ரஹ்மத்தை பெறவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் ஏன் தெரியுமா, உடனே அவங்கள்ட்ட அந்த மாற்றம் இருந்தது. ஒரு தவறை அல்லாஹ் தடுத்தான் என்றால், வட்டி ஹராம், விபச்சாரம் தவறு, கொலை கொள்ளை செய்யக்கூடாது, எந்த நேரத்தும் போதைக்கு அடிமையாக கூடாது, சின்ன சின்ன தவறை கூட அல்லாஹ் உடனே கண்டிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்கள் உடனே அந்த ஸ்பாட்ல மாறினாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தர் சிகரெட்லயே ரொம்ப அடிமையா இருக்கிறாருன்னா, ஒரு பயான கேட்டவுடனே திருந்தினாருன்னு ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா அவங்க குடியிலையும் இன்ன பிற தவறுலையும் இருந்த நேரம் அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கும். குர்ஆனிலே நீங்கள் படித்து பாருங்கள் தோழர்களே, பெரியோர்களே. 5வது அத்தியாயத்துடைய 90வது வசனம், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், போதை எல்லாம் ஷைத்தானிய செயல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, காலையில் நான் தான், ஒரு சின்ன பிள்ளை இல்லையா, எல்லாருக்கும் நான் தான் என்ன செய்வேன், குவளையில இருந்து ஊத்தி ஊத்தி கொடுப்பேன், பெரியவங்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுப்பேன் நான் தான். அதே என் கரத்தால் இந்த வசனம் இறங்கப்பட்ட பிறகு என் கையால் நான் போட்டு உடைத்தேன். நான் பார்க்கிறேன் அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் லொஹருக்கு குடிச்சாங்கன்னா அது ஹலாலா இருந்துச்சு, அசருக்கு ஹராம். அசருக்கு அப்புறம் குடிக்காம இருந்தா போதும் தானே. அவங்க என்ன செஞ்சாங்க, வாய்க்குள் விரலை விட்டு அதை வாங்கி எடுக்கிறார்கள். இப்ப அது ஹராம், ஹராமாக்கப்பட்ட நிலை என் வயிற்றுக்குள் அது கிடைக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், இந்த ரமலானோட இந்த பாவத்தை விடுவோம், அடுத்த ரமலான் ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து விட்டுறலாம் என்றெல்லாம் நம்ம சின்ன பாவங்கள் தான் அல்லாஹ் காப்பாற்ற செய்யறோம். ஆனா அதை விடவே நமக்கு அதிலிருந்து மாறவே நம்ம திணறோம் என்றால் எப்படியான இரையச்சம் உள்ள அடியார்களாக நம்ம அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்ப அந்த மாற்றம் வரப்போகிறது. நீங்க மாறணும்னு நினைக்காத வரை அல்லாஹ் உங்களை மாற்றவே மாட்டான். நமக்கெல்லாம் சத்தியத்தையும் நேரான வழியையும் பாவத்தையும் அல்லாஹ் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறான். தாஹா 20வது அத்தியாயம் 123 124வது வசனம், என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான வழி வந்திருக்கிறது. அந்த வழியை யார் சரியாக பின்பற்றுவார்களோ அவன் வழி தவற மாட்டான், பாவத்தின் பக்கம் போக மாட்டான். ஆனால் பேசுற நானோ நீங்களோ இல்ல மாஷா அல்லாஹ் இல்லா ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து அருள் செய்தவர்களை தவிர எத்தனை அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறோமா இல்லையா? நான் அப்படி இல்லவே இல்லைன்னு என்ன நான் கை தூக்கிக்க முடியுமா இந்த சபையில? நீங்கள் யாராவது கை தூக்க தயாரா? அல்லாஹ்வுடைய எந்த உபதேசத்தை நான் புறக்கணிச்சதே கிடையாது. எவ்வளவு கோவப்படுறோம், எவ்வளவு வெறுப்பா இருக்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குணங்களை எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதை உதாரணப்படுத்துகிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், தெளிவான வழியை உனக்கு கொடுத்திருக்கான், அதன் பக்கம் நீ வாழணும், மாறணும், இருக்கணும்னா உனக்கு எந்த பலகீனமும் கிடையாது. ஆனால் என்னுடைய உபதேசத்தை நீ புறக்கணித்தால், அல்லாஹ் சொன்னா சொல்லட்டும், பயான்ல சொல்லுவாங்கப்பா, கேட்டுட்டு போய் நம்ம அதை பத்தியே நினைப்பில்லாம வேற வேலையை பார்த்துட்டு போயிருவோம். அந்த குணம் என்கிட்ட இருந்தாலும் அதை மாத்திக்க மாட்டேன் என்ற நிலையிலே இருந்தால், கேளுங்கள் அன்பானவர்களே, மாறணும் என்ற நினைப்பில்லாத மனிதனுடைய காதில் அல்லாஹ் ஒலிக்க செய்கிறான். நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள் அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுவான். மாறணும் நினைக்கணும். ஒரு வசனம் என்னை மாற்ற வேண்டும், ஏதாவது ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸை படிச்ச உடனே காலையில பயான், லொஹருக்கு பயான், இஷாவுக்கு பயான், ஒரு 10 நிமிஷம் பயான் சொல்லுங்க, ஹதீஸை சொல்லுங்க, இப்படி எல்லாம் ஆர்வமா நம்ம இருக்கிறோமே, கேட்டு நம்ம என்ன மாறிட்டோம்? இந்த 15 நாள் ஃபஜர் தஃப்சீர் பண்ணிருக்காங்க, ஃபஜர் பயான் பண்ணிருக்காங்க. இந்த பயானில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? இதே மஸ்ஜித் ரஹ்மான்ல வைத்து காலையில ஃபஜருக்கு அப்புறம் பயான் பண்றாங்கல்ல, அந்த 15 நாள், இந்த கடைசி இந்த 5 நாள் பண்ண பயான்ல ஏதாவது ஒரு செய்தியை உள்ளத்தை ரொம்ப ரொம்ப அதாவது மாற்றத்தை கொடுத்துச்சு, நான் உண்மையில அந்த குணத்தால மாறிட்டேன் அப்படின்னு ரெகுலரா அந்த ஃபஜர் பயான் அட்டென்ட் பண்ணவங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். இப்படியே நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. ஏன் நம்ம ஏன் மாற முன் வருவதில்லை என்றால், அதையும் பெருமானார் அழகாக சொன்னார்கள், மன் கானத்தில் ஆகிரா அம்மஹு, யாருக்கு மறுமை நோக்கமாக இருக்கிறதோ அவர் உடனே அவன் மாற்றத்துக்கு வருவான், அல்லாஹ் அவன் காரியத்தை லேசாக்குவான். யாருடைய நோக்கம் இந்த துனியாவாக இருக்குமோ, யாருடைய நோக்கம் நாளைய மறுமை என்கிற நிலை இல்லாமல் இந்த துனியாவுடைய பேராசையாக இருக்கும், அவரால் மாறவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலேயே சோதனைகளை, கஷ்டங்களை அல்லாஹ் தந்து விடுவான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, உஹதுடைய போர்க்களம் எப்படியான வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்திலே பதிலை தந்தான், உஹதுடைய துவக்கத்திலேயும் தந்தான். ஒரே ஒரு கட்டளையை மீறியதால் அல்லாஹ் அப்படியே அந்த வெற்றியை புரட்டி போட்டானா இல்லையா? ஏன் உஹது களத்தையும் இன்ன பிற யுத்த களத்தையும் அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லி தருகிறான். குர்ஆனிலே பாருங்கள், 3வது அத்தியாயம் 165வது வசனம், மிகப்பெரிய இழப்பு. எல்லா இஸ்லாமியர்களுடைய வீட்டிலேயுமே ஒரு ஜனாசா கிடக்கிறது. உஹதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? வெரி குட். 70 சஹாபாக்கள் முக்கியமானவர்கள். ஹம்சா ரலியல்லாஹு
அதே மாதிரி முஸஅப் பின் உமைர் போன்ற எல்லாமே மார்க்கத்தின் மீது ஆகப்பட்டுள்ளவர்கள், அதான் மார்க்கத்தை நிறைய கற்றவர்கள். இப்படி ஒரு இழப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பல் உடைக்கப்பட்டு தாடை கிழிந்து அப்படியே தொங்குவதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் ஏன் இந்த சோதனை கொடுத்தா சொல்றான் தெரியுமா? 165வது வசனம், அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபா, உங்களுக்கு இந்த சோதனை நாம் ஏன் தந்தோம் தெரியுமா? கத அஸப்து மிஸ்லைஹா, இதே போல சோதனையைத்தான் பத்ர்ல எதிரிகளுக்கு தந்தோம். அண்ணா ஹாதா எங்க வந்து கேக்குறீங்களா? குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுஸிகும், இன்னைக்கு நம்ம லைஃப்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா கஷ்டங்களும் எல்லாம் தூரமாக்கணும். ஆனா ஏதோ ஒரு கட்டத்திலே நாங்க ஒரு பலகீனத்துல இருக்கு, திடீர்னு நோய் வந்துருச்சு, திடீர்னு ஒரு லாஸ், திடீர்னு ஏதோ குடும்ப சிக்கல், திடீர்னு மன உளைச்சல் ஏதாவது வருதுன்னா நீங்கள் சுதாரிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், ரொம்ப நான் பலகீனப்பட்ட ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அந்த நேரத்திலே மாறாதவனுக்கு தண்டனையை இறக்குவான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து மீதும் அல்லாஹ் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான். அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, அந்த உஹதிலே ஏன் இப்படி ஒரு அடியை தந்தா? பெருமானார் சொன்ன ஒரே ஒரு கட்டளை, மலை உச்சது இறங்காதீங்கன்னாங்க, இறங்குனா ஒரு கட்டளை மீறியதற்காக அல்லாஹ் அவங்களுடைய தோல்வியை உறுதியாக்கினானே. எப்படியான ஒரு கட்டளைகளை, எத்தனை வசனங்களை நாம் எல்லாம் சாதாரணமாக கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் சில நேரம் ஹலால் ஹராம்களை பேணுவதிலே கூட கவனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர. பாருங்கள், ஒரு சஹாபியுடைய வரலாறு இப்னு ஸீர் என்கிற வரலாற்று கிதாபில் நீங்கள் படிக்கலாம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பிரபலியமான ஒரு சஹாபி. தன்னுடைய தாய் ஈமானை விட சொல்லும் போது கூட, அம்மா நீங்கள் 100 முறை செத்து பிழைத்தாலும் நான் இந்த ஈமானை ஒரு காலம் விட மாட்டேன், அப்படிப்பட்ட ஈமானிய உறுதிக்கு சொந்தக்காரர் அவர். பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சைனால இவர் பேர்ல ஒரு மார்க்கெட்டே இருக்கு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு பேர்ல. மதீனால பாத்தீங்கன்னா திராட்சை தோட்ட வியாபாரிகள் இவர் தான் நம்பர் 1 திகழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு காலம் வருகிறது, திராட்சைக்கு மதிப்பே இல்லை, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த திராட்சையை வாங்கி சாப்பிட்டால் நோய் வந்துருன்ற ஒரு பயமான ஒரு காலம். அதை கீழே கொட்டினா ஒரு ஜீரோவுக்கு போயிடணும், எந்த விதமான ஒரு செழிப்பும் இல்லாம நஷ்டவாளியாக அவர் நிற்கணும். இந்த நேரத்துல யாரும் வாங்குறது இல்லை. அந்த நேரத்திலே பாருங்கள், அவருடைய பணியாளர் ஒருத்தரை கூட்டிட்டு வரார். சாதே, ஒரு ஆள், ஒரு பார்ட்டி நம்மகிட்ட இருக்கிறாரு, நீங்க சொல்ற ரேட்டுக்கு விட டபுள் மடங்கு ரேட்டுக்கு அவர் வாங்கிக்குவாரு. சுபஹானல்லாஹ், நிர்பந்தம் எவ்வளவு தவறை நாம் ஈடுபடுகிறோம். சுபஹானல்லாஹ், சாதாரணமா வட்டி வாங்குறாங்க, குர்ஆன் சுன்னா பேசுவார்கள், ஹராமிலையும் வரதட்சணையிலையும் ஆடம்பரத்தில் போய் நிற்கிறார்களா இல்லையா? மாறக்கூடிய எண்ணமே இல்லாமல் போனால் கடைசி வரை அல்லாஹ் சில மக்களை பேசுவானே. குர்ஆனுடைய 2 பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை 2, 3, 4 படித்து பாருங்கள். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். என்ன சொன்னாலும் காதுல உரைக்காத ஜென்மம் என்கிற பட்டத்தை அல்லாஹ் தந்து விடுவான். ஆனா இவர் பாருங்க, அவர் அழைச்சிட்டு வராரு, அழைச்சிட்டு வந்த உடனே கேட்கிறாங்க 2 மடங்கு ரேட்டா அப்படின்னு. அப்படியே அதுல மயங்கி விழல. எதுக்காக இந்த திராட்சை எல்லாரும் வாங்க மறுக்கிறாங்க? சீசனே இப்ப கிடையாது, வியாபாரம் இல்லாத ஒரு பொருளை டபுள் ரேட்டுக்கு நீ எப்படி வாங்குவ, என்ன செய்வாயின்ன உடனே, நான் ஒரு மது வியாபாரி, வெளியூர்ல இருந்து நான் வந்திருக்கிறேன், நீங்க சீப்பா திராட்சையை தருவதாக சொன்னாங்க, அதை வாங்கி பிழிந்து நான் அதை அப்படியே பக்குவப்படுத்தி அதை நான் மதுச்சாராக மாற்றுவேன். உடனே அந்த பணியாளர் தான் அறிவிக்கிறார், எழுந்து கடும் கோபத்திலே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, அல்லாஹ் தடுத்த ஒரு ஹராமிலேயா என்னை நீ ஈர்க்கப்பட்டிருக்கிறாய், அல்லாஹ் தடுத்த ஹராமையா என்னை செய்ய நீ வற்புறுத்துகிறாய். அந்த வியாபாரம் நடந்துச்சுன்னா அவர் பெரிய வியாபாரியா மாறுவார், மீண்டும் உயரத்துக்கு போவார். இந்த வியாபாரம் நடக்கல, அவர் ஆக அடிமட்டத்துக்கு போக வேண்டிய, அப்படி ஒரு லாஸ்ட்ல வர வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ் தடுத்த ஹராமை நான் செய்யவே மாட்டேன் என்று அந்த வியாபாரியை அடித்து விரட்டினாராம். பணியாளரை அழைத்தாராம், இதனை கூட்டு வந்தவா சொன்னாராம். சுப்ஹானல்லாஹ், இந்த ஆயத்தை பாருங்க, அவர் ஓதி காண்பிக்கிறார். 8வது அத்தியாயம், முந்தைய ஓதிய வசனங்களை கூட நீங்கள் மறந்து இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அதை நீங்க ஓதணும். ஆனா இந்த ஆயத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. 8வது அத்தியாயம் 53வது வசனம். இந்த ஆயத்தை ஓதுறாரு சஅத் இப்னு அபி வக்காஸ். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا. ஒரு மனிதன் அவனாக மாறாதவரை, நன்மையின் பக்கம் திரும்பாதவரை அல்லாஹ் அவருடைய நியமத்துகளை அழித்துக் கொண்டே வருவான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. என்ன இந்த ஆயத்தை சொல்லுது, என்ன ஓதி காமிக்கிறார் அவரு? அல்லாஹுக்காக நீங்கள் மாறாதவரை உங்க லைஃப்ல நல்ல கால்கை சுகத்தோடு இருக்கீங்க, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பொருளாதாரம், யார்கிட்ட போய் ஐயா எத்தனை பேர் கையேந்து நிக்கிறாங்க,
நம்ம எல்லாம் சஹருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு, நைட்ல என்ன சாப்பிடவே முடியாத அளவிற்கு வயிறு அப்படியே நம்ம அதாவது முழுமையாக ரொப்பி போய் தான் நம்முடைய நாட்களை நேரங்கள் கழிக்கிறோம். அடுத்த வக்தே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் ராகத்தான உணவை தந்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் ரமலான் கிட்டு வாங்குறதுக்கு கீழே நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான், நீங்கள் மாறாதவரை அல்லாஹ் உங்கள் நியமத்தை என்ன செய்வா, மாற்ற மாட்டான். நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க நியமத்தை அப்படியே அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே போவா. நீங்க மாற மாட்ட தவறிலேயே தான் கிடப்பேன்னா நீங்க ரகசியமா, நீங்க மறைவாக, நீங்க விளங்காத வகையில் ஏதோ ஒரு நியமத்தை அல்லாஹ் சைடுல பிடி எடுத்துக்கிட்டே இருப்பான். ஆரோக்கியம் போயிரும், குடும்ப நிம்மதி போயிரும், சந்தோஷங்கள் எடுத்து விடுவான். ஏன் நீ மாறல? இப்படி அல்லாஹ் என்னை சோதனையில தள்ள நீ என்னை இப்படி ஆளை கூட்டு வந்திருக்கிறியா என்று அந்த பணியாளரை அடித்து விரட்டினார் என்பதை நாம் என்ன செய்யறோம், ஹதீஸ்களிலே படிக்கிறோம். அப்ப நம்முடைய ரப்புக்கு நெருக்கமா எத்தனை உபதேசங்களை கேட்டால் நான் மாறுவேன்ங்கிற அந்த உணர்வு இருந்தே ஆக வேண்டும். அன்பானவர்களே, இபாதத்துகளில் என்னுடைய மாற்றம் என்ன? அல்லாஹு கட்டுப்படுறதுல மாற்றம் வரணும்னு சொன்னோம். இபாதத்துகள் விஷயத்துல ரமலான் அவங்களுடைய இபாத் அல்லாஹுக்கு ரகசியமா நம்ம செய்யறோம், மாஷா அல்லாஹ். ஆனால் கடந்த ரமலானை விட இந்த ரமலானில் நான் ஒரு படி மேலத்தான் அமல் செய்கிறேன். சஹர் வைக்கிறோம், இஃப்தார் செய்யறோம், நைட்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கொஞ்சம் இரவு தொழுகை தொழுகிறோம். அவங்க என்ன செய்யறோம், வீட்டுல இருந்து ரகசியமா துவா செஞ்சு அல்லாட்ட பாவங்களை ஒப்படைச்சு மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் நீங்களோ நானோ செஞ்சு கொண்டிருக்கிற இந்த இபாதத் போதுமானதா? நான் நிறைவாதான் அமல் செஞ்சிட்டு இருக்கிறேங்க, இதுக்கு மேல செய்ய ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு பேசுற நான் என்ன சொல்லிக்க முடியுமா? இங்க யாரா சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? இன்னும் அமல் வரணும், இன்னும் திக்ரு செய்யணும், இன்னும் குரான் ஓதணும், இன்னும் நல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கணும். எத்தனை பேர் முதல்ல குரானை சரியான அர்த்தத்தோட ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? அரை மணி நேரம் குரானை ஓதும், ஆனா அந்த அரை மணி நேரத்துக்கு போனை தான் பாக்குறோம். உலக தேவைக்கு பார்க்கத்தான், நல்லதை பார்க்கத்தான் வேணும். ஆனால் இபாதத்துகள் தான் நம்முடைய கரத்திலே வரும். சென்னை நம்ம பள்ளியில ஒரு 9வது 10வது நோன்பு வாக்குல ரெகுலரா ஒரு மனிதர் மாஷாலான்னு உட்கார்ந்து பயான் தான் கேட்டுட்டு தான் போவார். அடுத்த நாள் இன்னைக்கு பயான் கேட்டு போனாரு. அடுத்த நாள் நான் பயான் பண்ண பள்ளிக்குள்ள நுழையிறேன், கையில சீட்டு கொடுக்கறாங்க, அவர் மௌத்தா போயிட்டாரு. நல்ல திடகாத்திரமான மனிதர், ஆரோக்கியமான ஒரு மனிதர். என்னங்க அதிர்ச்சியா கேட்டா, நேத்து பயான முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவரு வயசாலியும் கூட எல்லாம் இல்ல, வலிக்கு விழுந்து மௌத்தாகிற அளவுக்கு ரொம்ப உடல் பலகீனமாலாம் கிடையாது. ஏதோ அன்னைக்கு விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம், பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மண்டையில அடிப்பட்டு அங்கேயே மௌத். நேத்து தொழுது பயான கேட்டுட்டு போனவருக்கு அடுத்த நாள் தொழுகை இல்லை, பயான் கேட்கிற வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னால் அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டார். ஆனால் துனியா துனியா என்று ரமலான்ல ஓடுகிறோமா இல்லையா? துனியா துனியா என்ற துனியா தேவைத்தான். ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து நம்முடைய வாழ்க்கை நகரும் என்றால் எப்படி நாளை மறுபடியும் வெற்றி அடைய முடியும்? சாதாரண இன்னைக்கெல்லாம் மரணங்கிறது காலையில மௌத்து செய்தியை கேட்கிறோம், அசருக்கு அடக்கம் செய்து விடுகிறார்கள். எழும்பி ஃபஜ்ர் தொழுத மனிதர், கடந்த முறை உம்ரால இருக்கிற ஒருத்தர் டேட் கேட்கிறாரு, பயான் இந்த டேட்ல வர முடியுமான்னு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் அடுத்த முறை பார்க்கலாம்னு சொல்றோம். ஒரு நாள் கழிச்சு பேஸ்புக்க பாக்குறேன், வாட்ஸ்அப் பாக்குறேன், அவர் மௌத்தா போயிட்டாரு. மெசேஜ் போடுறாரு, அப்ப இமாம் நீங்க ரமலான் கழிச்சாது வாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுவ போயிருக்கிறாருங்க அவரு, ஒரு 40+ தான் இருக்கும். ஃபஜ்ர் தொழுவ போயிருக்கிறாரு, தொழுது முடிச்ச உடனே வேர்த்து அங்கேயே மௌத்தாயிட்டார். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா முடியுது? கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஓடுற தேவைதான். உங்களுக்காக நீங்கள் நன்மையை நாடி ஓட வேண்டுமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த நன்மையில எதையுமே நீங்கள் குறையா நீங்க எடுக்காதீங்க. உட்கார்ந்து திக்ரு செய்யுங்க, குரானை ஓதுங்க, தஸ்பீஹாத்தை செய்யுங்க. நன்மையின் மழையே வீசக்கூடிய, புயலே வீசக்கூடிய மாதம் இந்த ரமலான். அதே மாதிரி கட்டுப்படுறதுலையும் இபாதத்துகளையும், அதே மாதிரி நட்பையும் உறவுகளையும் பேணுவதிலையும் நமக்கான மாற்றம் வந்தே ஆக வேண்டும். அன்பானவர்களே, ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இல்ல இப்பே முடிச்சிருவா பேசவா? கைஸ் இப்னு சஅத் என்கிற ஒரு சஹாபி, கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் யாருன்னா மக்காவிலேயே பெரிய செல்வந்தர். மக்காவில இவர்கிட்ட தான் எல்லாரும் போய் கடன் வாங்குவாங்க. இவர்கிட்ட கடன் வாங்காத ஒருவருமே கிடையாது. இவர் என்ன செய்யறாரு? சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். அப்படி சக்கராத்துடைய நேரத்துல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவரை பார்க்க ஒருவருமே வரல, யாரும் வரவில்லை சக்கராத்துல. அப்ப பணியாளர்கிட்ட கேட்டு அழுகிறார், கடைசி காலகட்டத்தில் இருக்கிறேன், என்னை பார்க்க ஒருவருமே வரலையே. அப்ப அந்த பணியாளர் சொல்லுகிறார், உங்கள்கிட்ட கடன் வாங்கினதான் எல்லாருமே இருக்கிறாங்க, ஒருவர் கூட கடன் வாங்காத மனுஷனே கிடையாது. எனவே உங்கள்கிட்ட வந்தா கடனை கொடுக்கணுமேங்கிற பயத்தில் ஒருவருமே வரல.
அந்த சக்கராத்தில் அழுகிறார். சுப்ஹானல்லாஹ். அஹ்ஸல்லாஹு மாலன் யன்மஉ இஹ்வானன் மின ஸியாரா. என்னுடைய சகோதரர்களை பார்க்க விடாமல் தடுத்த என் பொருளாதாரம் நாசமாகட்டும். அறிவிப்பு செய்யுங்கள், யாரெல்லாம் என்ற கடன் வாங்கினாங்க எல்லாம் நான் தள்ளுபடி செய்து விட்டேன். அந்த நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. மதீனா முழுக்க வருகிறார்கள். அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அந்த கைஸ் இப்னு சஅத் என்கிற சஹாபியுடைய வீட்டு கதவை எல்லாம் உடைத்துக் கொண்டு மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே கையேந்துகிறார், அல்லாவே என் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு மனநிலையை மாற்றத்துக்கான அங்க இல்லல்ல, இருமாப்பா தான் இருப்பேன், எல்லாத்தையும் கடனை வசூல் பண்ணுங்க, என் மனைவி மக்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படி சொல்லல. அல்லாஹுக்காக அங்கே ஒரு மன்னிக்கிற பண்பை, அந்த மாற்றத்தை அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்தில் தந்து என்னை மௌத்தாக்க வைக்கிறானே, அல்லாவே உனக்கே எல்லா புகழும் என்று கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு மரணித்தாராம். அப்ப ஒரு மாற்றங்கிறது நம்ம வாழ்க்கையில உடனே அந்த ஸ்பாட்ல வரணும். மவுத் வரைக்கும் பார்க்கலாம், சக்கராத் வரைக்கும் பார்க்கலாம், நல்ல டைம் கொடுப்பானா? கடைசி நேரத்தில் அவன் மாற்றத்தை எதிர்பார்ப்பான். இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறேன், பெர்ஃபெக்டா இருக்கும். ஒருத்தர் சக்கராத்துல 5 மணிக்கு மவுத்தாக ரெடியா அல்லாஹ் மலக்குல் மவுத்தை அனுப்பிட்ட பிறகு, சரி 1 மணி நேரம் நீ டைம் எடுத்துக்கன்னு 6 மணிக்கு அல்லாஹ் டைம் கொடுத்தா, அந்த 1 hour நானும் நீங்களும் எப்படி கழிப்போம்? அப்படி நாம துனியாவுடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஈமானோடு இறையச்சத்தோடு கழிக்க வேண்டும். தோழர்களே, பெரியோர்களே, அந்த மாற்றம் நான் மாறணும். இந்த உரையை பேசுற நானும் நீங்களும் அல்லாஹ்வை என்னை உனக்கு கட்டுப்படுவதில, உன் தூதருடைய சுண்ணாக்கள் படி வாழ்வதில, நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல சிறுவனா, நல்ல இளைஞனா, நல்ல ஈமானிய பெண்ணா வாழ்ந்து உன்னுடைய வசனங்கள், உன்னுடைய தூதருடைய வார்த்தைகள், வாழ்க்கைகளை பின்பற்றி நான் வாழ்ற அளவுக்கு எந்த உபதேசத்தை கேட்டாலும் என்ற ஒரு மாற்றத்தை நீ குடியா அல்லாஹ்னு நியத்து வைங்க. அந்த மாற்றத்தை நிச்சயமா அல்லாஹ் நம்ம கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். நான் இனிமேல் கரெக்டா முதல் சஃபர் தொழுவேன், முயற்சி பண்ணுவோம். இனிமேல் டெய்லி இந்த ரமலான் இன்னும் நாட்கள் ஓடிவிட்டது, இன்னும் பாதி ரமலான் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் நான் நன்மையில முந்தி வருவேன். நான் இந்த ரமலான் மட்டுமல்ல, எப்போது என்னுடைய நாவடக்கத்தை பேணுவேன். என் குடும்பத்தாருக்கு கொஞ்சமாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். டெய்லி ஏதாவது ஒரு ஹதீஸை சொல்லி நாங்கள் இரவிலே உறங்குவோம். ஏதாவது ஒரு மாற்றத்தை ஈமானால் இறையச்சத்தெல்லாம் கொண்டு வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களாக வாழ வைத்து மூமின்களாக நம்மை மரணிக்க செய்வான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் தந்து எதையெல்லாம் கேட்கிறோமோ பேசுகிறோமோ அது நம்முடைய செயலாக எண்ணங்களாக நல்ல மாற்றத்தை தந்து அல்லாஹுடைய வசனங்களை கேட்டாலே நடுங்கக்கூடிய உணரக்கூடிய உள்ளங்களாக ஆக்கி இது போல பல ரமலான்களை தந்து வரக்கூடிய லைலத்துல் கத்ரை நிறைவாக பெற்று வரக்கூடிய பெருநாளை குடும்பங்களோடு சொந்தங்களோடு நல்ல முறையிலே கழித்து அல்லாஹ் நம் எல்லோருடைய ஹாஜத்தை நிறைவேற்றி மோமீன்களாக மரணிக்க வைத்து நம் எல்லோருடைய கபர் வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரிவாக்கி நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு எழுப்பப்பட்டு நம் மனைவி மக்கள் குடும்பத்தாரோடு ரையான் என்கிற வாசல் வழியாக நரகம் பக்கமே போய்விடாமல் அல்லாஹுடைய சிரித்த முகத்தை பார்த்த நிலையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருடைய துவாவிலையும் என் பெயர் இருக்கும் என்பதை நான் ஆதரவு வைத்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அமர்ந்து கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று மனதால் பிரார்த்தித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.